அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்வது, பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். என்ன சொல்கிறாரு? கேட்டு உணர சொல்கிறார். எதுக்கு கேட்டு உணரும் அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு வசனம் 17ஆம் வசனம் சொல்லக்கூடாது, வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சேர்ந்து ஆசான வழியாக கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, இங்கே போனால் தீட்டுப்படுத்திடும், அங்கே போனால் தீட்டுப்படுத்திடும், இதை சாப்பிடக்கூடாது சாப்பிடணும்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்காக ஆண்டவர் சொல்கிறார், ஜனங்களை வரவழைத்து, இதெல்லாம் இப்படி பேசுகிறீங்களாப்பா, இதெல்லாம் தீட்டு கிடையாது, வாய்க்குள்ள போகிறதுலாம் ஆசான வழியாக போயிடும் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லப்படுது. அதே 11ஆம் வசனம் சொல்லப்படுது, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலேருந்து புறப்படுவது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். வாயில் போகிறது ஒரு மனுஷனை தீட்டுப்படுது, உள்ளே போய் ஆசன வகையில் போய் கழுவிட வகையில் வந்துடும். ஆனால் வாயிலேருந்து மனுஷன் இருதயத்தில் புறப்படுற வார்த்தை என்ன பண்ணால் மனுஷனை தீட்டுப்படுத்துன்றார். அப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். மறைப்பொருளை பாருங்கள், எப்படி எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்களேன். ஆண்டவர் எப்படியாப்பட்ட வார்த்தைகள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். அதே 20ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, இவைகளை மனுஷன் தீட்டுப்படுத்தும், கை கழுவாமல் சாப்பிடுகிற மனுஷனை தீட்டுப்படுத்துகிறார் என்றார்கள். கை கழுவாமல் சாப்பிட்டா தீட்டுப்படுத்துவாங்க, கை கழுவினா சாப்பிட்டா தீட்டுப்படுன்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்காக தான் ஆண்டவர் இந்த வாசனை சொல்கிறார், கை கழுவாமல் சாப்பிட தீட்டாகாதுப்பா, நீ சாப்பிடுதுன்னா உள்ளே போயிடுச்சுன்னா ஆசனையில் வந்துடும். மனுஷன் இருதயத்தில் புறப்படுகிற வார்த்தையை இன்னொரு மனுஷனை தீட்டுப்படுத்துமா. நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தும்போது நிதானமாக பேசணும். நம்ம இருதயத்தில் வருகிற வார்த்தைகள் மற்றவங்களை தீட்டுப்படுத்தாதபடி இருக்குது, மற்றவங்களை கொச்சப்படுத்தாதபடி பேச வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம நாளிலே உணர்த்துகிறார். நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறோமே, நாம் ஜாக்கிரதையாக இருப்போம், தேவனுடைய வார்த்தைகளே நிலைத்திருப்போம். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த ஏதுவாக இருக்கும்.